டாலர் கையிருப்பை அதிகரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட அணி தம்மிடம் உள்ளது. சஜித் தெரிவிப்பு. சுயநல அரசியலை ஏற்க முடியாது. ஜீவன் தரப்பிலிருந்து வெளியேறிய முக்கிய உறுப்பினர். முன்னைய அரசின் ஊழல்கள் குறித்து தகவல்களை தாருங்கள். வசந்த சமரசிங்க கோரிக்கை. சுமந்திரனை கடுமையாக சாடிய தமிழரசுக் கட்சியின் மகளிர் அணி. ஜனாதிபதி நியமித்துள்ள குழு தொடர்பில் முஜிபுர் ரஹ்மான் அதிருப்தி. மில்டன் சூறாவளி பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை. 2028ஆம் ஆண்டிலிருந்து கடன் செலுத்துவதற்கு நாட்டின் டாலர் கையிருப்பை அதிகரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட அணி தன்னிடம் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கேஸ்பேவ பகுதியில் நேற்று தனது கட்சியின் ஆதரவாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலினூடாக தமக்கு அதிகாரத்தை வழங்குவது மிகவும் பொருத்தமானதாகும். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் நிபுணத்துவம் வாய்ந்த தரப்பினர் தனது அணியில் உள்ளனர். 2028ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை கடன் செலுத்த வேண்டியுள்ளது. இதற்கு நீண்ட கால இல்லை. இன்னும் 4 ஆண்டுகள் மாத்திரமே உள்ளன. சர்வதேச நாணய நிதியம் வழங்கியுள்ள இந்த சிறிய இடைவெளியில் போதுமான அளவு அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்க வேண்டும். அதற்கு சிறந்த பொருளாதார கொள்கை இருக்க வேண்டும். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியே அதனை சிறந்த வகையில் நிர்வகிக்கும் என அதன் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவர் பதவியிலிருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் பாரத் அருள்சாமி பதவி விலகும் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானுக்கு அனுப்பி வைத்துள்ளார். மக்களினதும் கட்சி அங்கத்தவர்களினதும் எதிர்பார்ப்புகளை மீறி எதிர்வரும் பொது தேர்தலில் இந்த நாட்டினை வங்குரோத்து நிலைக்கு அடைய செய்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தங்களது சுயநல அரசியலுக்காக கண்டி மக்களை அடகு வைத்த உறுப்பினர்களோடு இணைந்து தான் போட்டியிட தயாரில்லை எனவும் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். கட்சியின் தீர்மானத்துக்கு அமைவாக மக்களின் எதிர்பார்ப்புக்கு அப்பால் தன்னால் செயற்பட இயலாது என்பதன் காரணமாக இந்த முடிவை தான் எடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அது மாத்திரமன்றி 2013ஆம் ஆண்டு கண்டி மாவட்டத்தில் மாகாண சபை உறுப்புரிமையை பெற்றுக் கொள்வதற்காக தனது தந்தையும் தானும் அயராது உழைத்தது மாத்திரமன்றி மறைந்த தலைவர் ஆறுமுகம் தொண்டமானினால் மாவட்ட பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பதற்காக தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை கடந்த தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு ஆதரவாக வெறும் 3 வாரங்களில் ஏறத்தாழ 25,000 வாக்குகளை பெற்று மக்களின் நம்பிக்கையை வென்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இம்மாவட்டத்தில் மக்களின் நலனுக்காக அரசாங்கத்தினூடாகவும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாகவும் மக்கள் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை ஒருபோதும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடனும் அதன் தலைமையை விமர்சித்த தலைமைகளோடு சேர்ந்து தான் தேர்தல் கேட்க தயாரில்லை எனவும் தெரிவித்து இப்பதவி விலகல் கடிதத்தை அவர் அனுப்பி வைத்துள்ளார். முன்னைய அரசாங்கங்களின் ஊழல் மோசடிகள் குறித்து தகவல்கள் தெரிந்தவர்கள் அதனை தங்களுக்கும் வழங்குமாறு வசந்த சமரசிங்க பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரான வசந்த சமரசிங்க ஊழல் எதிர்ப்பு முன்னணி என்றொரு அமைப்பின் தலைவராக உள்ள நிலையில் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்நிலையில் கடந்த காலங்களில் அதிகாரத்தில் இருந்த ஆட்சியாளர்களின் ஊழல்கள் மற்றும் மோசடிகள் குறித்து தற்போதைய புதிய அரசாங்கத்தின் கீழ் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். அதற்கு ஏதுவாக முன்னைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பான விவரங்கள் அறிவித்துள்ளோர் அது தொடர்பான தகவல்களை தமக்கும் வழங்குமாறு அவர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் பெண் வேட்பாளர் தெரிவு சர்வாதிகாரமான முறையில் நடைபெற்றிருக்கின்றது. எல்லாத்துக்கும் தனித்து ஒற்றையாளராக முடிவெடுக்கின்ற சுமந்திரனின் ஆட்டம் இனி முடிவுக்கு வரும் என்று அந்த கட்சியின் யாழ் மாவட்ட மகளிர் அணி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தமிழரசுக் கட்சியின் மகளிர் அணியின் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து யாழ் ஊடக மையத்தில் நேற்று ஊடக சந்திப்பை நடத்தினர். இருந்த போதிலும் நேரடியாக திரும்பவும் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை சரியான முறையில் சரியான வேட்பாளர்களுக்கு தான் நீங்கள் வழங்க வேண்டும். நான் கட்சி சார்ந்து கூட இந்த விஷயத்தில் நான் கதைக்கவில்லை. பொருத்தமான வாக்காளருக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேணும். இந்த 2 பெண் வேட்பாளர்களும் தனித்துவமாக எம்ஏ சுமந்திரன் அவர்களினால் தெரிவு செய்யப்பட்ட பெண் வேட்பாளர்கள் என்றதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். யாருடைய விருப்புதலும் ஒப்புதலும் இன்றி அவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவு அவருடன் கூட பயணிக்க போகின்ற அவரோடு முன்னர் பயணித்து கொண்டிருந்த அவருக்கு நன்கு தெரிந்த அவருக்கு சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் முன்னிய தேர்தலிலும் பிரச்சாரங்களை மேற்கொண்ட இருவரையுமே அவர் எங்கள் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக நியமித்திருக்கின்றார். விண்ணப்பித்த 4 பெண்களையும் ஏன் பரிசீலிக்கவில்லை? அவர்களுடைய விண்ணப்பங்களில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது? பாராளுமன்ற வேட்பாளர் ஆகுவதற்கான என்ன தகுதிகள் அவர்களில் இல்லை என்பதை அவர் நிரூபித்துவிட்டு அந்த 2 பெண் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தால் நாங்கள் ஒத்துழைப்பு கட்டாயமாக வழங்கியிருப்போம். இது தன்னிச்சையாக ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு தன்னோடு பயணிக்கக்கூடிய 2 கொத்தடிமைகளை அவர் அங்கே நிறுத்தி இருக்கிறார் என்பது இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக பதிவிட்டுக் கொள்கிறேன்.
நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளமை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவ்வாறான குழு ஒன்றை நியமித்திருப்பது பயனற்ற செயலாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட முஜிபுர் ரஹ்மான், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுபவிக்கும் சலுகைகள் குறித்து ஆய்வு செய்ய குழுவை நியமிக்க வேண்டிய அவசியமில்லை. இது நிதி விரயமாகும் நடவடிக்கையாகும். அதற்கு பதிலாக அவர்களின் சலுகைகள் குறித்து அனைத்து தகவல்களையும் நாடாளுமன்ற பொதுச் செயலாளரிடம் இருந்து ஜனாதிபதி பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க வளைகுடா கடற்கரையை நோக்கி செல்லும் மில்டன் சூறாவளி 5வது வகை புயலாக வேகமாக வலுவடைந்து வருவதாக அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் அறிவித்துள்ளது. புளோரிடாவை நோக்கி இந்த சூறாவளி மணிக்கு 175 மைல் வேகத்தில் நகர்வதாக அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த சூறாவளியானது பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது. மில்டன் சூறாவளியின் பாதிப்பை குறைப்பதற்காக 5000 பேரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 2005ஆம் ஆண்டுக்கு பின்னர் புளோரிடா இவ்வாறான பாரிய அனர்த்தம் ஒன்றை முகம் கொடுக்க நேரிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.